ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இறாலை எப்படி க்ளீன் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறால் அந்த ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, இந்த குடல் இருக்கும், இந்த இறாலுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடல் இருக்கும், அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த இறாலில் மேலே இருக்க குடலையும் கீழே இருக்க குடலையும் நம்ம எடுக்கணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு எந்த தோல் பிரச்சனையும் ரேஷஸ்ஸு அலர்ஜிலாம் வராமல் இருக்கும். இதை அப்படியே அந்த குடலோடு நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா அந்த ரேஷஸ்ஸு அதுக்கப்புறம் அலர்ஜிலாம் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக இறால் வாங்கினீங்கன்னா, இறால் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மேலே உள்ள குடலை மட்டும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. அதனால தான் அலர்ஜிலாம் வருது. நான் இந்த குடலை மேலேயும் கீழேயும் எல்லாம் ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மீனில் கருவாடில் அதுக்கப்புறம் இறாலெல்லாம் இந்த மாதிரி சீ ஃபுட்லலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, எலுமிச்சை பழத்தில் அரை லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போது அந்த சீ ஃபுட்ஸில் இருக்கிற அந்த பலால் ஸ்மெல்லாம் இது ரிமூவ் பண்ணிடும். இதை நல்லா கையை வச்சு நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. அந்த பலால் ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. நல்லா க்ளீனாக ஸ்மெல் இல்லாமல் இது நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த தண்ணியில் நல்லா அலசி இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இறாலை பாயில் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றாமல் பாயில் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போடுறேன், 1 ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் போடுறேன், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுன்னா, ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது 1 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றின அன்னைக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக என்ன வைங்க, கையை வச்சே 1 நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டிக்கோங்க. இது பெரட்டிட்டு இதில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இது நல்லா பாயில் ஆக அந்த இறால்லேருந்து தண்ணி அதுவே ஊறி வரும். ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நம்ம பசங்களுக்கு நார்மலாக இது பாயில் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா பசங்களுக்கு ஸ்கூல் டைமில் அவசரமாக 2 நிமிஷத்துலேயே இது ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். லஞ்சுக்கெலாம் ரச சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துடலாம். இது வெஜிடேபிள்ஸ் கூடவும் இது போடலாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.